பெஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லா விதத்துலேயும் ஆல்ரவுண்டராக இருக்கிறது. கேமரா, பேட்ரி, பெர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம ஒரு 2020 2018 காலங்களில் ஈஸியாக சொல்லிடலாம். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் இந்தந்த மாடல் வாங்கலான்னு. ஆனால் இப்போ 2024 அப்படி சொல்ல முடியுமா? பட்ஜெட்டில் இந்த 30,000 ரூபாக்குள்ளே அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். கடந்த 3 வாரமாக பெரிய வீடியோவே நம்ம சேனலில் போடலை. அதுக்கான காரணம் என்னென்னா, டைஃபாய்டு ஃபீவர் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சத்தியமாக என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதனால தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற சமயத்தில் ஒரு ரீல்ஸ்னாச்சும் எடுத்து போடுவோமேன்னு போட்டது. ஸோ உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. 66.8 கிலோ இருந்தேன் ஜஸ்ட்டு ஒரு எப்போ 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ வெறும் 58 கிலோவுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட எவ்வளோ 8 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கேன். ஸோ ரொம்ப படுத்துது. இன்னுமே பார்த்திங்கன்னா உடம்பு டயர்ட்னஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் பரவாயில்ல, இன்றைக்கி ஃபீவர்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, எதுவும் பரவாயில்ல. அதனால் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வர ஃபீவர்லாம் எப்படி வருது, என்ன வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் உடம்பு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. வெளியே ஃபுட் சாப்பிட்றத தவிர்த்துருங்க, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே நண்பா. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ எல்லாருமே ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஃபோன் வாங்கணுன்றப்ப அவங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 25,000 30,000 ரூபா இல்லை 30,000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் அந்த 30,000 ரூபா கொடுத்து வாங்கும் போது அவங்களுக்கு ஆல்ரவுண்டராக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லா பிராண்ட்லேயும் சரி கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 30,000 ரூபா பட்ஜெட்டில் என்ன மெயினாக இன்றைக்கி காமனாக எல்லா பிராண்டும் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறேன். 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஒரு மேக்ஸிமம் எல்லோரும் ஓஎஸோடு கொடுக்குறானுங்க. இன்னும் சில பிராண்ட் பார்த்திங்கன்னா ஓஎஸ் இல்லாமல் கொடுக்குறானுங்க. அல்ட்ரா வைடுக்கு 8 மெகாபிக்சல் கொடுப்பானுங்க. செல்ஃபிக்கு அதிகபட்சம் 16, ஒரு சில பிராண்ட் 32 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பேட்ரிக்கு 5000 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜர் பார்த்திங்கன்னா அந்த 30,000 பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எல்லா பிராண்டும் கொடுக்குறாங்க. சாம்சங்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 வாட்ஸ் தான். அதுவும் ஏ சீரிஸ் வாங்கினீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் இருக்காது, நம்ம தனியாக தான் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது கேமராலையும் பேட்ரி, சார்ஜர், பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா மீடியாடெக் ப்ராசர் தான். ஒரு சில நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் மீடியாடெக் ப்ராசர் 7 சீரீஸ் அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா போகிறாங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 30,000 செக்மெண்ட்டில் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ இது ஒரு பட்ஜெட்டில் எல்லா பக்கமும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேட்ரி பக்கம் உங்களுக்கு கை கொடுக்கும், ஆனால் ஒரு கேமரா பக்கமும் பெர்ஃபார்மன்ஸ் பக்கமும் கண்டிப்பாக கை கொடுக்காது. இன்றைக்கி எல்லோரும் ஃபோன் வாங்கணும், நல்ல ஃபோனாக வாங்கணும்னு நினைக்கும் போது எல்லோரும் ஃபஸ்ட்டு பார்க்குறது கேமரா, ரெண்டாவது கேமிங்காண்டி பார்க்குறீங்க. அப்படி இருக்கும் போது கேமராலேயே அடி வாங்கிடும். இந்த 30,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ஃபோனை வாங்கும் போது நான் ரெட்மி, ரியல்மி, OnePlus, ஓப்போ, விவோ, சாம்சங் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் கேமராவும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது. போக்கோவில் வரும் பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பானுங்க, ஆனால் அதுலேயுமே கேமராவில் ஒரு இக்கு வச்சுருப்பானுங்க. இதே இது 2018 2020 பார்த்திங்கன்னா OnePlus 17 ஒன்று வந்துச்சு. அதே மாதிரி OnePlus 80 கூட ஓகே தான். கேமராவில் கூட ஒயிட் ஆங்கிள் அதை சொதப்பிருப்பானே தவிர பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ப்ரைமரி கேமராவில் ஓஎஸ் இருக்கும். மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு, NFC கொடுத்துருந்தான். வயர்லெஸ் சார்ஜிங்கில் NFC இருந்துச்சு. பட் அடுத்த காலங்கள் போக ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ்லேயும் குறைச்சிட்டான். மிட்ரேஞ்ச் சீரீஸுக்கு நாடுன்னு ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் நாடு சின்னு ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் OnePlusலேருந்து கால் போய் பார்த்திங்கன்னா வெளியே போய் நத்திங்னு ஒன்று ஆரம்பிக்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிராண்ட் இதாகுது. ஸோ நீங்கள் ஒரு எல்லா பக்கமும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 50,000 செலவு பண்ணணும். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ சீரிஸ் வச்சுருப்பானுங்க. இப்போ ரியல்மியில் பார்த்திங்கன்னா அவனோட நம்பர் சீரீஸ்லேயே ப்ரோ வாங்கணும். ரெட்மியில் பார்த்திங்கன்னா அவங்க ஷோமின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக வச்சு அதில் ஃப்ளாக்ஷிப் கிரேடில் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவான். OnePlusல இப்போ 13 வரப்போகுது. ஸோ 12 ப்ரோ, 11 ப்ரோ, 13 ப்ரோ அந்த மாதிரி வாங்கணும். நீங்கள் 11R 12Rன்னு வாங்கினீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஆனால் கேமரா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. சரிப்பா, நான் சாம்சங்கில் எஸ் சீரீஸ் பக்கம் போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் மினிமம் 60,000 செலவு பண்ணணும். நார்மல் எஸ்ஸு
அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் அல்ட்ரா. இந்த மாதிரி போகும்போது ரேட்டு கூட்டிகிட்டே போகும். ஆப்பிள் உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரு புதுசாக இப்போ 16 வருதுன்னா அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 75000 77000 வரும். ப்ளஸ்ஸு சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90000 வரும். ப்ரோ மேக்ஸு 1,00,000 தாண்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் ஆல்ரவுண்டராக ஒரு 30,000 பட்ஜெட்டில் எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு பார்க்கும்போது இன்றைக்கி உள்ள 2024 எந்த பிராண்ட்லையும் கிடையாது. அப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது எங்கள் இதில் ஐபி ரேட்டிங் இருக்குது, ஃபோனை எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே போட்டால் உடையாது, நாங்கள் அந்த கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றதில் இருக்குது. ஒன்று ரியல் டைமாக நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யாரும் ஃபோனை எடுத்து கீழே போட்டு தூக்கி போட்டு போகிறது கிடையாது. ஆக்சிடெண்ட்டாக விழுந்தால் தான், அதுவும் நம்ம நேரம்னு ஒன்று இருக்குது. அவங்க வீடியோவில் காட்டும் போது இப்படி போடுவாங்க ஃபோனை, ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஃப்ளாட்டாக ஒரு ஃபோன் கீழே விழும்போது ஒன்றும் ஆகாது. அதே இது ஏதாவது ஜல்லிக்கல் இருக்குது, தார் ரோட்டில் இப்படி செங்குத்தாக விழுகுது, இல்லை ஒரு கல் இப்படி இருக்குது அது மேலே ஃபோன் இப்படி விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக கார்னிங்கோல விக்டர்ஸ் 2 என்ன, விக்டர்ஸ் 10 விக்டர்ஸ் 20 அவன் கொண்டு வந்தாலும் உடையிறது தான், சொல்லி முடிகிறது தான். ஸோ அதனால் அதுவும் இதுவும் சம்மந்தமே கிடையாது. ஐபி ரேட்டிங் பொதுவாகவே ஒரு புது டிவைஸ் வாங்கும் போது அதில் எல்லா கோட்டிங்கும் இருக்கும். தாமரைப்பூவில் தண்ணி பட்டால் எப்படி வழுகி ஓடும் அந்த மாதிரி ஓட தான் செய்யும். ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எனாமல் கோட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 1,50,000 ரூபாய் ஐஃபோன் வாங்கினாலும் ஸ்விம்மிங் பூல் உள்ளே எடுத்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு ஆனால சர்வீஸ் சென்டர் போகும்போது, இல்லை சார் உள்ளே வாட்டர் போயிடுச்சு, நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் கை காசை போட்டு போர்டை தான் மாற்றணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஐபி ரேட்டிங், ஃபோன் கீழே போட்டால் உடையாது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் 40,000 30,000 கொடுத்து ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு தேவையானது இருக்கா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருதா, கேமரா எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட்டர்னால் கேமராவில் ஒயிட் ஆங்கிள் நல்ல மெகா பிக்சல் கொடுத்துருக்கானா, டெலிஃபோட்டோ லென்ஸ் முக்கியமாக இருக்கா, செல்ஃபிக்கு கூட கொஞ்சம் ஒய்டு கிடைக்குதா, செல்ஃபியில் வச்சு நம்ம வீடியோ எடுத்தா, அதே மாதிரி ப்ரைமரி லென்ஸில் ஓஎஸ் இருக்கா, அதில் எத்தனை மெகா பிக்சல் கொடுத்துருக்கான், இதெல்லாம் பார்த்து வாங்க. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி வாங்குறீங்க அப்படின்னா ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்கான், லேட்டஸ்ட்டு ப்ராசஸரா இல்லை ரொம்ப பழைய ப்ராசஸரா, அதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் என்ன, கேம் விளாடும் போது அடுத்தடுத்து விளாடும் போது ஹீட் ஆகுதா என்னன்றதை ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. இல்லை பேட்ரி லைஃப் பார்க்கும்போது பேட்ரி லைஃப்பில் எம்ஏஹெச் முக்கியம்தான், பட் 6000 mAh கொடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் அல்காரிதமும் ஒழுங்காக இல்லாமல் போய் நீங்கள் 1 டேயில் தான் அந்த 6000 mAh குறையுது அப்படின்னா அதுவும் பிரயோஜனம் இருக்குது. ஸோ எல்லாமே ரிவ்யூ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குங்க. இன்றைக்கி தேதி 30,000 பட்ஜெட்டில் ஆல்ரவுண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, அதில் ஏதாச்சும் தருகிணத்தம் போட்டு வச்சுருப்பான். ஸோ இன்றைக்கி தேதிக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னா நீங்கள் ஒன்று போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை செகண்ட் ஹேண்டில் வாங்கணும், இல்லாட்டி இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை 50,000 60,000 போட்டு வாங்கணும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நண்பா, மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம், பை பை. உடம்பு எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டு ஃபுட்டை வீட்டில் செய்கிறத செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ நண்பா, பாய்.